ஏர் அணியும் மாயோன் இவ்வுலகில் தபசு பண்ணி. அப்ப இதுல ஏர் அணியும் மாயோன் என்று சொல்லும் போது ஏர் என்கிற பதம் இரண்டு விதமான பொருட்களை தருகிறது. அதாவது கலப்பை, ஒரு பொருள் கலப்பை. கலப்பை என்று சொன்னால் எப்படி என்றால், இந்த ஒரு மண்ணை அதை நல்லா உள்ள இருந்து அப்படியே கோரி எடுத்து அதை அந்த மண்ணை பண்படுத்தணும். அப்படி பண்படுத்திய மண்ணில் தான் ஒரு விதையை நம்ம போட்டா அது விருட்சமாக வளரும். இல்லை என்றால் அது அந்த நிலம் என்பது பாழ்பட்ட ஒரு நிலமாக மாறிவிடும். அங்கு விவசாயம் என்பது ஒரு இயலாத காரியமாக இருக்கும். அதனாலதான் கலப்பை என்பது இருந்தால்தான் விவசாயத்தை நம்ம என்ன செய்ய முடியும், அந்த மர செடி கொடிகளை எல்லாம் வளர்த்து அதன் மூலம் விவசாயத்தை பெருக்க முடியும். அப்படி நம்மளுடைய மனங்களில் இருக்கக்கூடிய களிமாயை, இருளை அகற்றுவதற்கு நம்மளுடைய மனதை தயார் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இந்த இறைவன் இருக்கின்றார். அப்ப அவருடைய அருளால் தான் நம்மளுடைய மனதிலிருந்து களிமாய எண்ணங்கள் விலகும். அப்படி அதுக்காக அப்படி வந்தவர் என்பதால்தான் ஏரணியும் அப்படி என்கிற வார்த்தை இந்த இடத்தில் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது மண்ணை எப்படி உழுது அந்த மண்ணிலிருந்து விருட்சத்தை வளர வைக்கின்றார்களோ, அதுபோல களிமாய இருளால் சூழ்ந்திருக்கக்கூடிய முழு நீசமடைந்த நம்முடைய மன வீட்டை செம்மைப்படுத்தி ஐயா வைகுண்டருடைய அருளால் நாம் எல்லாம் மீண்டும் மேல்நிலைக்கு செல்லக்கூடிய விதத்தை நமக்கு அருளக்கூடியவர். அதனால ஏர் அணியும் என்று இங்கு சொல்லப்படுகிறது. இன்னொரு பொருள் கூட அந்த ஏர் என்கிறதுக்கு இருக்கு பார்த்தோம், அழகு. அழகுனா வசீகரம் கொண்டது, அதாவது இனிமையானது. அழகுன்னு சொன்னா ஒரு விஷயம் அழகு என்பது சிறப்பு என்கிறது பொருள்படும். இப்போ இங்க எப்படி என்றால், அழகு என்றால் அம்மை மகாலட்சுமியை குறிக்கும். அப்படி மகாலட்சுமியான அந்த அழகு பொருந்திய மகாலட்சுமியை தன்னுடைய இருதய கமலத்திலே தாங்கி அதை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய இறைவன். அதனாலதான் ஏர் அணியும் அப்படின்னு சொல்றார். ஒரு இறைவனுடைய தத்துவார்த்த நிலை என்பது என்னன்னா, சிவசக்தி, நாராயணம், மகாலட்சுமி, பிரம்மன், சரஸ்வதி. இதுதான் இறைவனுடைய ஒரு பூரண நிலை. அந்த பூரண நிலையில் இருக்குதான் இருந்துதான் நமக்கு அத்தனையும் நமக்கு அருள் கொண்டிருக்கிறது. அதாவது இறைவன் தன்னுடைய திருவருள் சக்தியான அம்பிகையின் மூலம் நமக்கு அருள் பாலிக்கின்றார். இதுதான் தத்துவம். அந்த நிலையில் மகாலட்சுமியை தன்னுடைய இருதயத்திலே அணிந்து கொண்டவன் அவனே நாராயணன். அவனையே இங்கு ஏர் அணியும் அப்படி என்கிற பதம் குறிக்கின்றது.